Hello guys, this is Felsi from Metafilm. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் நம்பர் 29 ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் அப்படின்ற ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். கிவன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா given an array, find the index such that sum of elements on the left side equal to sum of elements on the right side. This index is called the equilibrium index. ஸோ ஒரு அரேல ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அண்ட் அதனுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட சம்மும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட சம்மும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிவன் அரேல நம்மளுக்கு 1 7 3 6 5 6 அப்படின்னு சொல்லி எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் இந்த 1 7 3 இதை சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 11 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இந்த 5 and 6 நம்ம சம் பண்ணாலும் 11 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் மிடிலாக இருக்க இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த இண்டெக்ஸ் தான் நம்ம அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் நான் இந்த பர்டிகுலர் இந்த ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ்னு செலக்ட் பண்ணுறேன்னா இதனோட லெஃப்ட் சம்மும் எனக்கு 11 கிடைக்கணும், ரைட் சம்மும் எனக்கு 11 கிடைக்கணும். ஸோ இதுக்கு நான் 3 டேர்ம்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், லெஃப்ட் சம், ரைட் சம் அண்ட் டோட்டல் சம். ஸோ டோட்டல் சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் ஆட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எடுப்போம்னா டோட்டல் சம் ஈக்குவல் டு லெஃப்ட் சம் ப்ளஸ் கரண்ட் வேல்யூ ப்ளஸ் ரைட் சம். ஸோ இதில் நான் ரைட் சம்முக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் அரேவை ஒரு வாட்டி ட்ராவல்ஸ் பண்ணும்போது என்னோட லெஃப்ட் சம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ என்னோட ரைட் சம்மோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரைட் சம் ஈக்குவல் டு டோட்டல் சம் மைனஸ் கரண்ட் வேல்யூ மைனஸ் லெஃப்ட் சம். ஸோ ப்ரீவியஸ் ஃபார்முலாவில் தான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் ஈக்குவல் டு நம்மளுக்கு 28 இந்த அரே எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னா இதனோட ப்ரீவியஸ் வேல்யூ இதுதான் லெஃப்ட் சம் அண்ட் இந்த பார்ட் நம்மளுக்கு ரைட் சம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இனிஷியலாக எனக்கு லெஃப்ட் சம் 0 ஆகும், கரண்ட் இண்டெக்ஸ் எனக்கு 1 பாயிண்ட் பண்ணும் அண்ட் ரைட் சம் எல்லா எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணால் 27 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இதை நம்ம இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை 27 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரைட் சம் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதில் டோட்டல் எனக்கு வந்து 28 மைனஸ் 0ன்றது லெஃப்ட் சம் அண்ட் மைனஸ் கரண்ட் வேல்யூ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க வேல்யூ 1. ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 27 அப்படின்னா கிடைக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கனால நம்ம இந்த ஃபார்முலாவில் தான் ஒரு வாட்டியும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெஃப்ட் சம் ஈக்குவல் டு ரைட் சம்மாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். சப்போஸ் இருந்துச்சுன்னா அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டேபிள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 0 அண்ட் அது பாயிண்ட் பண்ணியிருக்கிறது 1. ஸோ லெஃப்ட் சம் இனிஷியலாக நம்மளுக்கு 0 தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 27 அப்படின்னு சொல்லி ரைட் சம்மோட வேல்யூ கிடைக்கும் அண்ட் லெஃப்ட் சம்மும் ரைட் சம்மும் ஈக்குவலான்னு பார்ப்போம். ஸோ நாட் ஈக்குவல் டு. ஸோ அதனால் ஜஸ்ட் அரே ஆஃப் 5 மட்டும் நான் லெஃப்ட் சம்மில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இட்ரேஷனில் எனக்கு அரே ஆஃப் 5 7 கிடைக்கும். ஸோ லெஃப்ட் சம் இப்போ ப்ரீவியஸாக இருந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ இது ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 20 கிடைக்கும் அண்ட் அகேன் நாட் ஈக்குவல் டு. ஸோ ஜஸ்ட் அந்த வேல்யூவை நான் எங்கள் லெஃப்ட் சம்மில் அசைன் பண்ண போகிறேன் வித் த ப்ரீவியஸ் வேல்யூ ஆட் பண்ணி. அண்ட் இங்கே நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்லேயும் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கல. ஸோ ப்ரீவியஸ் வேல்யூட நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3ல எனக்கு அரே ஆஃப் 5 6 கிடைக்குது. ஸோ லெஃப்ட் சம் எனக்கு 11 ரைட் சம் எனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 11 தான் கிடைக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறனால நான் அந்த இண்டெக்ஸை நான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம கோட் பார்க்கலாம். இனிஷியலி நான் இப்போ ஒரு அரேவை அசைன் பண்ணி அதை ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் சம்மை 0 அசைன் பண்ணுறோம் அண்ட் ஃபார் லூப் வச்சு அந்த டோட்டல் சம்மில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் அந்த அரேயில் இருக்கக்கூடிய வச்சு டோட்டல் சம்மில் ஆட் பண்ணுறேன் அண்ட் இனிஷியல் லெஃப்ட் சம்மும் நம்ம வந்து 0ன்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அகெயின் ஃபார் லூப் ஐட்ரேட் பண்ணி ரைட் சம்க்கான ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சம் மைனஸ் லெஃப்ட் சம் மைனஸ் அரே ஆஃப் 5 ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் சம் ஈக்குவல் டு ரைட் சம்மா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். சப்போஸ் இருந்துச்சுன்னா நான் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா அந்த லெஃப்ட் சம்மில் அரே ஆஃப் 5 ஆட் பண்ணிகிட்டே வருவேன். சப்போஸ் இந்த எந்த கண்டிஷனுமே பாஸ் ஆகல அப்படின்னா நான் -1 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் இண்டெக்ஸ் 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வேறு அரே வேல்யூஸ் வச்சு செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அரேயில் 2 3 1 4 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் இந்த பார்ட் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 5 கிடைக்கும், இந்த பார்ட் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு 5 கிடைக்கும். ஸோ இண்டெக்ஸ் 2ன்ற பொசிஷனில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை நம்மளுக்கு அது ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லி அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் ஈக்லிபிரியம் இண்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு இதை பற்றி டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.